இந்த ஒரு வாட்பாய் அதை குடிச்சிட்டு வந்திருந்தாருங்கிறதுக்காகவே அவரை பிடிச்சி இப்ப விசாரணை பண்ணி நிற்கிறாங்க. இது ஒவ்வொரு வீட்லயும் எங்கேயாவது நடக்கிற ஒரு சின்ன விஷயம். கிண்டி மருத்துவமனையில் செவிலியர் மீது தாக்குதல் நடந்திருப்பதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதறியபடி பதிலளித்துள்ளார். அதெல்லாம் ஒரு செவிலியர் இல்ல, நீங்க இதை பெருசாக்கி மருத்துவ சேவையின் மரியாதையை குறைச்சிடாதீங்க. எங்கேயாவது இல்ல எவ்வளவு விஷயம் செய்யறதெல்லாம் விட்டுட்டு அதை போய் பெருசாக்கி இதை ஒரு பெரிய செய்தியாக்கி மருத்துவமனையினரை ஏதோ தாக்குதல் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை அது ஏன் போர் செய்தியாளர்கள் உருவாக்குறீங்கன்னு தெரியல. அது இந்த வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையில ஒரு செவிலியருக்கும் வாட்பாய்க்கும் தகராறு. வாட்பாயை உடனடியா அங்க இப்பதான் இதே ரோட்டரி சங்கம் தான் 1.25 எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க, 6 லட்சம் செலவு பண்ணி ஒரு அவுட் போஸ்ட் போட்டு காவல்துறை 24 மணி நேரமும் காவல்துறை அந்த வளாகத்திலேயே இருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட் கலைஞர் மருத்துவமனையில நடந்ததுக்கு அப்புறமா ரோட்டரி சங்கம் ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு அவுட் போஸ்ட் போட்டு இப்ப காவல்துறை 24 மணி நேரமும் பாதுகாப்பு இருக்கிறாங்க. இந்த ஒரு வாட்பாய் அதை குடிச்சிட்டு வந்திருந்தாருங்கிறதுக்காகவே அவரை பிடிச்சி இப்ப விசாரணை பண்ணி நிற்கிறாங்க. இது ஒவ்வொரு வீட்லயும் எங்கேயாவது நடக்கிற ஒரு சின்ன விஷயம். இதை பெருசுபடுத்தி மருத்துவமனைகள் இந்த மாதிரி நடக்குது, அது தொடர்ந்து நடக்குதுன்னு பத்திரிகையாளர்கள் வாயால சொல்லி இந்த மருத்துவ சேவையை தயவு செஞ்சு குறைச்சிடாதீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.